தளபதியை பார்க்க காலைல 11 மணிலேருந்து வெயிட் பண்ணுறோம். ஆளுங்கட்சியை சதி பண்ணி திருப்பிவிட்டாங்க. காவல்துறையால் கட்டுப்படுத்த முடியாமல் திருப்பிவிட்டாங்க. எவ்வளோ சாப்பாடு கூட சாப்பிடாம வெயிட் பண்ணோம். காலைல 11 மணிலேருந்து தளபதிக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த மாதிரி பண்றாங்க. அரியலூர் மக்களை சந்திச்சாரு, ஆனா பெரம்பூர் மக்களை சந்திக்கல. எந்த அளவுக்கு ஒரு வேதனையா இருக்கு உங்களுக்கு? நீண்ட நேரமா காத்திருந்தீங்க, இன்னொரு நாள் நேரம் ஒதுக்குறதாவும் சொல்லியிருக்காங்க. இருந்த போதும் கூட ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிருப்பீங்க. எந்த அளவுக்கு ஒரு ரொம்ப வேதனையா இருக்கு. இந்த நிகழ்வை பார்த்தோன்னா ரொம்ப மன உடைச்சலுக்கு ஆளாகிற மாதிரி. இந்த ஆளுங்கட்சி இருக்கும்போது அவங்க வர்றதுக்கு எல்லா வாய்ப்பும் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம தளபதியை வந்து பார்த்தோன்னா இப்போ புதுசாக கட்சி ஆரம்பித்து வரும், அவங்களுக்கு ஒரு இடையூறு இல்லாமல் காவல்துறை வந்து கொஞ்சம் இது பண்ணி கிளியர் பண்ணி விட்டா அவங்க சல்லுன்னு வரத்துக்கு போக்குவரத்துக்கு நல்லா இருக்கும். அது என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் நெருக்கடியில் எல்லாமே எந்த விஷயம் எடுத்தாலும் நெருக்கடி கொடுக்குறாங்க தளபதிக்கு. கே ராஜேந்திரன். ஆமா, விஜய் அவர்கள் வரல. அரியலூர்லயும் அதே போல திருச்சியிலையும் பெரம்பலூருக்கு வரலங்க. எங்களுக்கு ரொம்ப ஏமாற்றமா இருக்கு. நான் வந்து மணி 5:30 இருந்து இங்க வந்து நிக்கிறேன். 7 மணி நேரமா நின்று இருக்கேன். விஜய் வரலங்கிறது எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. கண்டிப்பா அவர் வந்திருக்கணும், இந்த ஊருக்கும் பர்மிஷன் கொடுத்துருக்கணும். எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆமா, தண்ணி கூட இல்லாம ரொம்ப கால் வலிக்க 7 மணி நேரமா நான்லாம் நின்றுருக்கேன். நான்லாம் அவரோட மிகப்பெரிய ரசிகை. ஆனா அவர் வரலங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. இங்க வந்திருக்கணும். அதுக்கு இன்னொரு நாள்னாலும் கண்டிப்பா வர வைக்க சொல்லுங்க. அவ்வளவுதான், வரணும் அவரு. என் பேர் கோமதி. ரொம்ப நேரமா 7 மணி நேரம் காத்துருந்தோம். அண்ணா ரொம்ப டிராபிக் ஆயிடுச்சு. திருச்சியிலும் பவர் கட் பண்ணிட்டாங்க, அரியலூரையும் பவர் கட் பண்ணிட்டாங்க. இந்த சைடில் வரும்போது முக்கால்வாசி இடத்த கரண்ட் கட் பண்ணிட்டாங்க, வரவே முடியல. பாதி இடத்த தடுத்து நிறுத்திட்டாங்க. இன்னும் சாப்பிடாமலே 7 மணி நேரமா இங்கே கொஞ்சம் தண்ணி இல்லை, சாப்பாடு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ணன் வர ரொம்ப ஏமாற்றமா இருக்கு. ஆனா இதுக்கான பதிலடி கண்டிப்பா 2026 கண்டிப்பா நடக்கும். சத்தியமா சொல்றேன், இது கண்டிப்பா நிச்சயமா நடக்கும். இது சபரிநாதன் திட்டக்குடி. இவ்வளவு நேரம் வெயிட் பண்றோம், எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. எவ்வளவு நேரம் நிக்கிறோம், எதுவுமே இல்லாம அசால்ட்டா இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எவ்வளவு கஷ்டமா இருக்கும். லீவ் எல்லாம் போட்டு காலேஜ்ல இருந்து வந்தோம், எல்லாமே கஷ்டமா போச்சுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. எவ்வளவு ஆர்வத்தோட வந்தோம், எவ்வளவு ஒரு எக்ஸ்பெக்டோட வந்தோம், எல்லாமே நாசமா போயிடுச்சு. நாசமா போன மாதிரி ஆயிடுச்சு. எவ்வளவு எக்ஸ்பெக்டோட எல்லாரும் எவ்வளவு இதோட அடிப்பட்டு தண்ணி இல்லாம எவ்வளவு நேரம் நின்று 3 மணில இருந்து 12 வரை 1 மணி வரை நிக்கிறோம். எந்த ஒரு இதுவுமே இல்லாம அவர் பட்டு போயிட்டாரு. அப்ப எல்லாத்தையும் எப்படி இருக்கும்? வணக்கம். நாங்க வந்து வீட்டுல 5 மணிக்கெல்லாம் கிளம்பி வந்து இன்னமும் தூக்கம் இல்லாத அவரை பார்க்கணும்னு இருக்கோம். அவர் ஃபேன் நாங்க 96ல இருந்து அவரை பார்க்கன்ற ஏக்கம் எங்களுக்கு போயிடுச்சு. நாங்க இன்னும் கூட நான் காத்திருக்கோம் அவர் வருவாரு அப்படின்ற ஒரு இதுல. எல்லாரும் வரல, என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியல. வெளியில தான் சிரிக்கிறவங்களே அழுகுறேன் உள்ளார அவர் பார்க்க முடியலையன்ற ஒரு இது. நாங்க 30 வருஷம் ஃபேன் அவரு, சும்மா இல்லை. அப்படி ஒரு நான் என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியலைங்க சார். வேற சொல்லு, அவரை பார்க்க முடியலன்னு இந்த குறை தான் எங்களுக்கு. திரும்ப நாளைக்காவது வருவாருன்ற ஒரு நம்பிக்கை. சரி, எப்படி விடியறதுக்குள்ள வருவார்னு இன்னும் பார்த்துட்டு தான் நாங்கள் அங்கிருந்தே நடந்து வரோம். இங்கேயும் அங்கேயும் நடந்துகிட்டே தான் சார் இருக்கோம். நாங்கள் உட்கார்க்கு இல்லாம ஆமாங்க சார். 4:30 இருந்து கிளம்பி. ஆமாங்க சார், வருத்தம் உண்மைதாங்க சார். அவரை பார்க்க முடியல. அவர் ஒரு தெய்வத்தை எனக்கு பார்க்க முடியல. பார்க்கணுன்ற ஒரு இது ஒரே இதில் சொல்லணும்னாக்க திருச்சியில தொண்டர்களை சந்திச்சாரு, அரியலூர் சந்திச்சாரு, ஆனா பெரம்பூர் வர முடியல. என்ன காரணம் நினைக்கிறீங்க? எந்த அளவுக்கு ஒரு வருத்தமா இருக்கு? எல்லாம் மக்களோட அன்பு தான், வேற ஒரு இதுவுமே இல்லை. மக்களோட அன்பு எல்லாத்தையும் கட்டி போட்டு அவர் நின்றுதான் ஆகணும் எல்லா இடத்துலயும். அதுக்காக நாங்க வருத்தப்படல. எவ்வளவு நேரம் ஆனாலும் காத்துக்கிட்டு இருந்தோம் விடியற வரலாம் பாக்கலான்னு. இப்ப எல்லாரும் போயிட்டாங்கன்னு சொல்லவும் தான் இதுக்கு நடந்து எப்படி வந்து நின்றுட்டு இருக்கோம். வேற ஒண்ணும் இல்லைங்க. என் பேர் வளர்மதிங்க. நான் அந்த கார்னர்ல பாத்துட்டேன். விஜய் எனக்கு ஹாய் சொன்னாங்க, நானும் ஹாய் சொன்னேன். பிளைன் கிஸ் கொடுத்தாங்க. அவங்களுக்காக தான் நான் அங்கிருந்து 2 வீலர்ல எங்க ஹஸ்பண்ட் கூட வந்தேங்க. பார்த்து சந்தோஷம். ஆமா, வாய்ப்பு கிடைச்சிது. டைம் ஆயிடுச்சு இல்லைங்களா, அன்டைம் ஆயிடுச்சு. அவங்க என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் டைம் சந்திப்பாங்க, கண்டிப்பா எல்லாரையும் பார்ப்பாங்க, நல்லது பண்ணுவாங்க. அனிதா. உளுந்தூர்பேட்டை ஒன்றிய செயலாளர். என் பேர் விஜயமணி. இது வந்து எதிர்கட்சியோட சதி. அடுத்து போலீஸ் சரியான பாதுகாப்பு கொடுத்து வரவேற்கல, அதான் தப்பு. போலீஸ் மேலே தான் தப்பு சொல்லுவோம். இந்த கூட்டத்தை அலாலப்பேட்டை திருச்சியில் திருவிழா அங்கேயே வந்துட்டாரு.
பெரம்பலூர் வர முடியல என்ன காரணம்? சரியான பாதுகாப்பு இல்லை, போலீஸ் சரியான பாதுகாப்பு உள்ளே கூட்டு வர முடியல. போலீஸ் தான் சொல்லுவோம், இது எதிர்கட்சியோட முழுக்க சரி வரக்கூடாதுன்னு ஃபுல் சப்போர்ட். பேனர் வைக்கக்கூடாது, அது வைக்கக்கூடாது. அவுட்டரில் குத்துறாங்க, மூத்தர சந்தில் குத்துருக்குறாங்க. ஏன் 4 ரோட்டில் குத்தா எல்லாம் பப்ளிக்லாம் பார்க்க மாட்டாங்களா? எல்லாமே பார்த்துருப்பாங்க, அப்படியே கலைஞ்சிருப்பாங்க. யாருமே பார்க்கலன்ற ஒரு ஏக்கத்தை இருந்திருப்பாரு. அவ்வளோதான் சொல்கிறேன். நன்றி. விஜயமணி, முந்திரப்பேட்டை ஒன்றிய செயலாளர். காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை. நான் பசியும் பைக்குமா நானும் என் பிள்ளைங்க ஹஸ்பண்ட் இங்கே வந்து காலையிலேருந்து காத்துட்டு போகிறோம். எவ்வளோ ஆர்ப்பாட்டம் பார்த்தோமோ அவ்வளோ ஒன்று ஏமாற்றம் தான் கிடச்சிது. ஏன்னா இப்போ என்ன இப்போ என் மனசுக்குள்ளே கஷ்டம் இருக்குன்னா, அவ்வளோ ஏற்றத்தை சின்ன பிள்ளையிலேருந்து இவரோட ரசிகர். நான் குழந்தையிலேருந்து நான் சின்ன பிள்ளைலேருந்து அவரை பார்த்து அதனால தான் எங்கள் ஹஸ்பண்டை கூட நான் கல்யாணம் பண்ண காரணமே. இவர் நம்ம கட்சியில் நம்ம விஜய் எப்படியா பார்த்த முடியும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு நான் சின்ன பிள்ளைங்க ஆர்வத்தோடு பண்ணேன். ஏன்னா அந்த ஆர்வம் வந்து ஏமாற்றம் தான் இப்போ எனக்கு அடைஞ்சிது. இதே மதுரை போனேன், மதுரையிலேருந்து சரியாக பார்க்க முடியல. அங்கேயும் ஏமாற்றத்தோடு வந்து இங்கேயாச்சும் பார்த்தலான்னு ஒரு ஆசையில் நானும் என் பையன் என் ஹஸ்பண்டோடு வந்தோம். இங்கேயும் பார்க்க முடியல சார். ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு. ரொம்ப ஏற்றத்தோட பசியும் பைக்குமா கடந்து மயக்கம் வருது, இடுப்பு டைட்டெல்லாம் வலிக்குது எனக்கு. ஏன் வரலன்னு தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக ஆகிடுச்சு சார். எங்களுக்கு லட்சுமி சார் என் பேர். என் பேர் கிருபாகரன். நான் சேலம் மட்டும் தான் வரேன். காலையிலேருந்து யாருமே சாப்பாடு கிடையாது. என் கூட வந்த பையன் வந்து மயக்கம் மட்டும் கீழே வந்துட்டான். இது என்ன பதில் சொல்லுவீங்க? இவ்வளோ பேர் கொடுத்து என்ன பதில் சொல்லுவீங்க? யாருமே சாப்பிடல, பர்மிஷன் தரல. இது சதியா என்னன்னு தெரில. அங்கே வரைக்கும் வந்தாரு, ஆனால் இது வரைக்கும் வர கிடையாது. அவர் வந்து போனால் மட்டும் போதும், பேச கூட தவிர பர்மிஷன் வாங்கி போலீஸ் அவர் வந்தால் கூட போதும். இது நீங்கள் தான் வந்து என்ன எடுக்கணும். நாங்கள் அவ்வளோ தூரம் வந்து பாருங்க, இவ்வளோ பாருங்க வேறு எடுத்து எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. அவர் பார்க்க முடியல. அவர் பார்த்துனா கூட எங்களுக்கு கொஞ்சம் மனசு அடைஞ்சிருக்கோம். அவர் பேச கூட தேவையில்ல, அவர் பார்த்துனா மனசு அடைஞ்சிருக்கோம். வந்தால் கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவர் வராமல் இப்படியே போயிட்டாரு. நீங்கள் என்ன எனக்கு நடவடிக்கை எடுங்க, பார்த்து சொல்லுங்க. கிருபாகரன். 3 o'clockல இருந்து நின்றுட்டு தெரியாது. வருத்தமா தான் இருக்கு. ரொம்பவே எக்ஸைட்மெண்டா வந்தோம். அவர்கிட்ட சைன் வாங்கணும். ரொம்ப நேரம் தூக்கம் இல்லாம இருந்தோம். அவங்க வருவாங்க அப்படின்னு. லாஸ்ட் வரைக்கும் அவங்க வரவே இல்லை. ரொம்ப கஷ்டமா இருக்கு. கனிஷ்கா. எங்களை வந்து பார்த்துட்டு போனா போதும். அண்ணனை வந்து கூட கொஞ்சம் கூட பார்க்க முடியல. அவ்வளோ கூட்டம். போலீஸ் பார்த்து சுத்தமா இல்லை. போலீஸ் எதுக்கு தான் இருக்காங்கன்னு தெரியல. அவ்வளோ வந்து இடுக்கலாம் இருக்கு. அண்ணன் வந்து திரும்பி போனால வருத்தம் தான் இருக்கு. தானே திரும்ப வந்தா பார்ப்போம். ஸ்ரீராம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.